நான் தான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னல, அப்புறம் ஏன் தனியாக போனேன்? இல்லை, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருந்தது, அதான் கிளம்பிட்டேன். மதுவுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன்ல, மீட் பண்ணலாமான்னு கேட்டேன். நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காளே. ம், நான் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன், நீ ஏன் இவ்வளோ சேடாக இருக்க? தலைவலியோ? வேலைக்கு ஆகுமா? இல்லை, இந்த ப்ரப்போஸ் பண்ணுறதுல வேலைக்கு ஆகுமா? இந்த ஐ லவ்யூன்னு சொல்கிறத விட இந்த இடத்த ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அதை பற்றி? நமக்கு மட்டும் ஒருத்தவங்களை பிடிச்சா பத்தாது, அவங்களுக்கும் நம்மளை பிடிக்கணும், இல்லைன்னா அது செட் ஆகாது. நமக்கு அவங்கள பிடிச்சிருக்குதுன்றத அவங்களோட ஒரு பார்வையிலே தெரிஞ்சிடும். ஆனால் அவங்களுக்கு அந்த ஃபீல் இல்லைன்னா நம்ம எவ்வளோ கன்வே பண்ணாலும் அது அவங்களுக்கு புரியவே புரியாது. நீ தைரியமாக போயிட்டு உன் மனசில் இருக்கிறத அவகிட்ட சொல்லு. ஆல் தி பெஸ்ட். ஹாய். ஹாய். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. சாரி. இல்லை பரவாயில்ல. என்ன டிராஃபிக்கா? பிரியாவை ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். பிரியாவா? கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, நானும் பார்த்துருப்பேன். உங்கள் ஃப்ரெண்டா? இல்லை, சீனியர். சீனியர்? பிரியாவை பற்றி இன்னும் உங்கள்கிட்ட சொல்லலை. அதாவது உன்னை பார்த்த அன்றைக்கி தான் பிரியாவையும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்த அன்றைக்கி எங்கள் 2 பேருக்கும் சரியான சண்டை. பைக்கெல்லாம் வந்து தெரியாது, காலால் தான் பிரேக் பண்ணுவான். வாய்னா சரியான வாய். சந்தோஷமாக இருக்கும். ஏதோ சொல்லுவான், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். நமக்கு மட்டும் ஒருத்தவங்களை பிடிச்சா பத்தாது, அவங்களுக்கும் நம்மளை பிடிக்கணும், இல்லைன்னா அது செட் ஆகாது. நமக்கு அவங்கள பிடிச்சிருக்குதுன்றத அவங்களோட ஒரு பார்வையிலே தெரிஞ்சிடும். ஆனால் அவங்களுக்கு அந்த ஃபீல் இல்லைன்னா நம்ம எவ்வளோ கன்வே பண்ணாலும் அது அவங்களுக்கு புரியவே புரியாது. மது, என்னோட லைஃப்பில் முக்கியமான நாள் நினச்சி வந்தேன். ஆனால் இது என்னோடய லைஃப் இல்லை. நான் போகலாமா?
என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? எதுக்கு இப்போ சிரிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மதுவை பார்த்தப்போ என்னோட ட்ரீம் கேர்ள் இப்படி தான் இருப்பாங்கன்னு நானே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ ஹாப்பியாக இருந்தது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. இப்போ தான் தெரியுது எனக்கு பிடிச்ச பொண்ணு, என்னை பிடிச்ச பொண்ணு யாருன்னு. ஏன்டி இப்படி முறைக்கிற? நான் ஒரு லூஸு. ஆமாண்டா, நீ லூசு தான். ஏன்டி இப்படி சொல்கிற? பின்ன வேற என்ன சொல்ற? நான் இவ்வளோ நாளாக உன் கூடவே தான் இருந்தேன். அப்பெல்லாம் உனக்கு எதுவும் தெரியலல்ல? ஏதோ கியூட்டு மினியான்லாம் சி. நீ ஒரு க்ளூ கொடுத்துருக்கலாம்ல? ஆமாம், உனக்கு இந்த க்ளூ 3 ஆப்ஷன் லைஃப் லைன் எல்லாம் கொடுப்பாங்க. நீ ஏன் இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகிற? எனக்கு அவ்வளோ கோவம் இருக்கும் மேலே. நீ ஏதோ ஹீரோ மாதிரி இருக்கணும், எனக்கு வேற ஆளு கிடைக்காமல நான் ஒன்றும் பின்னாடி வரல. ஏதோ இவ்வளோ நாள் நம்ம ஃப்ரெண்டாக பழகிட்டோம், ஆனால் அது எனக்கே தெரியாமல் லவ் ஆயிடுச்சு. ஆனால் அது என் தப்பு தான். ஏன் இப்படிலாம் பேசுகிற? அதான் இல்லை, ஓகே ஆயிடுச்சுல? இல்லைடா, இது செட்டே ஆகாது. நீ போயிடு. சாரி, அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண தான் போனேன். ஆனால் அவகிட்ட பேசும்போது தான் ரியலைஸ் பண்ணேன் அவன் என் லவ் இல்லை, நீ தான் என் லவ்னு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். டேய் இல்லைடா, போ சொன்னா அப்படியே போயிடுவியா? அப்போ அவ்வளோதானே எல்லாம்? நீ என்ன நினச்சிட்டு வந்த? நீ என்ன அவ்வளோ கஷ்டப்படுத்துவ? நீ ப்ரப்போஸ் பண்ணதும் அப்படியே ஓடி வந்து நான் கட்டி பிடிச்சிடணுமா? நீயும் கஷ்டப்படு. சோ சரி சரி, அல்லாத. லவ் யூ. லவ் யூ டு. இப்படி சொன்னால் எப்படி? சரி, அப்போ எப்படி சொல்லவா?